வெல்கம். இது பேம்ப்ளெட் சேனல். நான் நிவேதிதா. நம்ம டிப் 4ல் ஹார்ட்லி பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூட்டாக டிப் 5 இதில் ஹார்ட்லி பார்ட் 2 பார்க்கலாம். ஹார்ட்லினாக்கா என்னென்னலாம் பார்த்தோன்னா, ஹார்ட்லி இஸ் அன் அட்வர்ப். ஹார்ட்லி ஒரு நெகட்டிவ் வேர்டு. ஹார்ட்லியோட மீனிங் என்னென்னாக்கா ஆல்மோஸ்ட், நாட் அட் ஆல், ஒன்லி, ஜஸ்ட், இந்த மாதிரி மீனிங்கில் வரும். அதுக்கப்புறம் ஹார்ட்லி என்னென்ன இடத்துலலாம் யூஸ் ஆணுச்சு, ஹார்ட்லி ப்ளஸ் இனி, ஹார்ட்லி ப்ளஸ் எவர், ஹார்ட்லி ப்ளஸ் அட்டால், இந்த மாதிரி வேர்டெல்லாம் ஹார்ட்லியோட சேர்ந்து வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் ஹார்ட்லி எப்படிலாம் வரும் அப்படின்றத கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ட் ஆர்டர் பார்த்துடலாம். வேர்ட் ஆர்டர். ஹார்ட்லி ஒரு சென்டென்ஸில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுனா மிடில் யூஸ் ஆகுது. ஒரு சென்டென்ஸோட மிடில் ஹார்ட்லி யூஸ் ஆகுது. பிட்வீன் த சப்ஜெக்ட் அண்ட் மெயின் வேர்பு. பிட்வீன் த சப்ஜெக்ட் அண்ட் மெயின் வேர்ப்னா ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்டுக்கும் மெயின் வேர்புக்கும் இடையில ஹார்ட்லி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆஃப்டர் த மாடல் வேர்பு. ஆஃப்டர் த மாடல் வேர்ப் ஆக்சிலரி வேர்ப்ஸு. மாடல் வேர்ப்ஸ் ஆக்சிலரி வேர்ப்ஸ் எல்லாமே வில்லு, வுட்டு, ஷாலு, ஷுட்டு, கேன், குட்டு, மே, மைட்டு, அந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாடல் வேர்ப்ஸ்க்கு அடுத்ததான் ஆஃப்டர் த மாடல் வேர்ப்ஸ் ஹார்ட்லி யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் மெயின் வேர்ப் பி ஃபார்ம் வேர்ப்ஸ் என்னென்னாக்கா வாஸ், வேர், ஈஸ், ஆர், இதெல்லாம் பி ஃபார்ம் வேர்ப்ஸ். இந்த மாதிரி பி ஃபார்ம் வேர்ப்ஸ்க்கு அடுத்ததாகவும் நம்ம ஹார்ட்லி யூஸ் பண்ணலாம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஐ கேன் ஹார்ட்லி வெயிட். ஐ கேன் ஹார்ட்லி வெயிட், இது எக்ஸாம்பிள். நம்ம ஐ காண்ட் வெயிட் அப்படின்னு சொல்கிறத இப்படியும் சொல்லலாம். ஐ கேன் ஹார்ட்லி வெயிட். ஹார்ட்லினாக்கா முடியாது, நாட் அட் ஆல், ஆல்மோஸ்ட், முடியவே முடியாது, அந்த மாதிரி மீனிங்கில் தானே வருது. அதனால் ஐ கேன் ஹார்ட்லி வெயிட். ஹார்ட்லி சென்டென்ஸ் ஒன்று மிடில் வந்திருக்கு. நம்மளோட ரூல் படி மாடல் வேர்புக்கு அடுத்ததாக வந்திருக்கு. ஆஃப்டர் த மாடல் வேர்பு. கேன்றது ஒரு மாடல் வேர்பு. மாடல் வேர்புக்கு அடுத்ததாக ஹார்ட்லி வந்திருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், டாம் இஸ் ஹார்ட்லி லிசனிங். டாம் இஸ் ஹார்ட்லி லிசனிங். டாம் சப்ஜெக்ட், இஸ் லிசனிங் வேர்பு, ஹார்ட்லி சென்டென்ஸோட மிடில் வந்துருச்சு. ஹார்ட்லி அடுத்தது வேறு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, மெயின் வேர்பு பி. மெயின் வேர்பாக இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். டாம் ஈஸ். ஈஸுங்கிறது ஒரு பி ஃபார்ம் வேர்பு. ஈஸ் ஒரு பி ஃபார்ம் வேர்பு. இதுக்கு அடுத்ததான் ஹார்ட்லி வந்திருக்கு. டாம் இஸ் ஹார்ட்லி லிசனிங். டாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக கவனிப்பான், டாம் ஒழுங்காக கவனிக்க மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு டாம் இஸ் ஹார்ட்லி லிசனிங் அப்படின்னு கூட சொல்லலாம். நாட் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஒரு சென்டென்ஸை நெகட்டிவாக சொல்கிறதுக்காக ஹார்ட்லி நம்ம யூஸ் பண்ணலாம். தென் ஹார்ட்லி அப்படிங்கிற வேர்டு ஹார்ட்லி ப்ளஸ் எனி ஆர் எனிதிங் சேர்க்கும் போது அது வெரி ஃபியூ அல்லது வெரி லிட்டில் அப்படின்ற மீனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. வெரி ஃபியூ, வெரி லிட்டில் அப்படின்றத நாட் இனஃப், நாட் இனஃப், வெரி ஃபியூவும் வெரி லிட்டிலும் என்ன மாதிரி அர்த்தத்தில் வரும்னாக்கா, நாட் இனஃப், நமக்கு தேவை. இந்த வெரி ஃபியூ அண்ட் வெரி லிட்டில் இதுக்கு ரெண்டுத்துக்குமே நாட் இனஃப் அப்படின்றது மீனிங்காக வந்தாலுமே, வெரி ஃபியூ வெரி லிட்டில் அப்படின்னாக்கா இதில் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும் இருக்குது. வெரி ஃபியூ அப்படின்றது நம்ம கவுண்டபிள் நவுனில் சொல்லணும். வெரி லிட்டில்ன்றது அன்கவுண்டபிள் நவுன்.
வெரி ஃபியூ அப்படின்னா நம்ம எந்த இடத்த நம்ம கவுண்ட் பண்ண முடியுமோ. ஓகே, நம்ம இதை எக்ஸாம்பிள் மூலியமாகவே பார்க்கலாம். இங்கே 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. He hardly ate anything yesterday. He hardly ate anything yesterday. Hardly plus anything, அதோட மீனிங் வெரி லிட்டில் அப்படின்னு வருது. நம்ம சாப்பாட்டெலாம் எண்ண முடியாது, அதை கவுண்டிங்கில் கொண்டு வர முடியாது, அது ஒரு அன்கவுண்டபிள். அதனால் இது வெரி லிட்டில் அந்த இடத்துல. இது அவன் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அவன் ஆல்மோஸ்ட் சாப்பிட்ற அளவுக்குலாம் சாப்பாடு இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அதை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால வெரி லிட்டில். He hardly buys any new clothes at all. He hardly plus any சேரும்போது அவன் புதுசாக கிளாத் வாங்குகிற அளவுக்கு அவன்கிட்ட இல்லை, அவன் வாங்கலை, அந்த கிளாத் வாங்கலை அந்த மாதிரி நம்ம சொன்னாலுமே நம்ம துணியை எண்ணிடலாம். அதனால இங்கே வெரி ஃபியூ, அந்த துணியை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுங்கிறதுனால இது வெரி ஃபியூ. இந்த இடத்துல நம்ம வெரி ஃபியூ அப்படின்னு தான் யோசிக்கணும். இது சாப்பாட்டை கவுண்ட் பண்ண முடியாது, இது அன்கவுண்டபிள், இது கவுண்டபிள். ஹார்ட்லி ப்ளஸ் எனி வரும்போது அது வெரி ஃபியூ, வெரி லிட்டில் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். தேங்க்யூ.